அன்பிற்குரிய ஆசிரியர் தோழர்களே, நாம 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல்ல முதல் லெசன் ஐரோப்பியர்களின் வருகை. அந்த லெசன்ல ஒரு கிஸ்டா ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். அதை நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். நீங்க அதை மட்டும் பொறுமையா நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெசன்ல அதை மட்டும் நாம பார்த்துக்கிட்டா போதும். அதான் ஐரோப்பியர்கள் வருகை. ஐரோப்பியர்னா யாராவது நம்ம சொல்றோம்? டச்சுக்காரர்கள், போர்த்துகீசியர்கள், பிரிட்டிஷு அண்டு பிரெஞ்சு, இவங்க எல்லாரையும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இவங்க ஒவ்வொருத்தவங்களை பற்றி தான் இந்த லெசன்ல முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்றேன். அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க, நம்ம டிரான்ஸ்லேட்டரா வந்து ஆனந்தரங்கம் பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு. அவரை பத்தி ஒரு குறிப்பு இருக்கு, அதை நம்ம நோட் பண்ணி காமிக்கிற பாருங்க. ஆனந்தரங்கம் இவர் வந்து 1736 இருந்து 1760 வரைக்கும் பிரெஞ்சு கவர்மெண்ட்ல வந்து எப்படின்னா நம்ம டிரான்ஸ்லேட்டரா இருந்திருக்காரு. இது ஒரு முக்கியமான 1 மார்க், அதை நீங்க இது பண்ணிக்கோங்க. நான் 1 மார்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் உள்ளதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது பாருங்க, வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம் ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுகிறது. அது முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய தேசிய ஆவண காப்பகம் புதுடெல்லியில் உள்ளது. இந்திய தேசிய ஆவண காப்பகம், அதை ஞாபகம் வச்சு, அது ஒரு 1 மார்க்கு. அடுத்தது பார்ப்போம். இதுதான் ஆசியாவிலேயே உள்ள ஆவண காப்பகங்களிலே மிகவும் பெரியதாகும். அது ஒண்ணு முக்கியமானது. அடுத்தது பாருங்க, ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் என்பவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இது வந்து கேட்ட கொஸ்டின் தான். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் தான் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை. இது முடிஞ்சுச்சா? அடுத்தது பார்ப்போம். அடுத்தது தமிழ்நாடு ஆவண காப்பகம். பாருங்க, இதுல இருக்கு பாருங்க, தமிழ்நாடு ஆவண காப்பகம் இன்னொரு பேர் உண்டு, சென்னை பதிப்பாசனம். அதுக்கு சென்னை பதிப்பாசனம் இன்னொரு பேர் உண்டு, அது முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு ஆவண காப்பகத்துல 1642ஆம் வருடத்துல டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் உள்ளன. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு முக்கியமான 1 மார்க்கு. அடுத்து பாருங்க, இம்பார்ட்டன்ட் 1 மார்க் ஒன்று பாருங்க, டாட்வெல். இது லாஸ்ட் 25 டெட்ல கேட்டாங்க. டாட்வெல் என்பவரின் பெரும் முயற்சியினால், வருடம் பாருங்க 1917 டாட்வெல் சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டது. அது ஒரு முக்கியமானது. அடுத்தது பாருங்க, அப்படியே நான் ரொம்ப இம்பார்ட்டண்டா உள்ளது மட்டும் நான் இந்த லெசன்ல சொல்றேன். நீங்க எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம். ஏதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா போதும். இதுல பாருங்க, அடுத்தது இப்ப இந்தியாவில் நிறைய கோட்டைகள் இருக்குல்ல, அது என்னென்ன ஊர்ல இருக்குன்னு இதுல இருக்கு பாருங்களேன். அந்த கோட்டைகள் பத்தி இருக்கு பாருங்களேன். கோட்டைகள் ஆலயம் எல்லாம் பாருங்க. புனித பிரான்ஸ் ஆலயம் வந்து கொச்சி, புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி, புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை, புனித டேவிட் கோட்டை கடலூர். இது எல்லாமே வந்து இந்த கோட்டைகள் என்னென்ன ஊர்ல இருக்குன்றது அது ஒரு முக்கியமானது, அதை நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, டெல்லியில வந்து அருங்காட்சியகம் இருக்கு. டெல்லியில மிகப்பெரிய அருங்காட்சியகம். இது வந்து 1949 நிறுவப்பட்டது. இது வந்து அடுத்தது பாருங்க, இந்தியாவில் நாணயம் பாருங்க. இந்தியாவில் நாணயம் முதலில் எப்போ வெளியிடப்பட்டது? 1862 முதல்ல இந்தியாவில் நாணயம் வெளியிட்டிருக்காங்க, பிரிட்டிஷ் ஆட்சியின் போது. அதை வெளியிட்டவர் யாரு? 7ஆம் எட்வர்டுன்றவர் தான் ஃபர்ஸ்ட் 1862 நாணயங்கள் வெளியிட்டிருக்காரு. அதுக்கடுத்து பாருங்க, 1935 இந்தியாவோட ரிசர்வ் பேங்க் ஸ்டார்ட் ஆகுது. முக்கியமான 1 மார்க்குங்க, 1935. அதுக்கு அடுத்தது ரிசர்வ் பேங்க் ஸ்டார்ட் ஆன பிறகு 1938 ரிசர்வ் பேங்கால 5 ரூபீஸ் காயின் வெளியிடப்படுது. அதுல யாரோட உருவம் பொறிச்சது? 6ஆம் ஜார்ஜ் உருவம். 6ஆம் ஜார்ஜோட உருவம் பொறிக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, 1690 புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்டது. ஓகேவா? முடிஞ்சிச்சு. அடுத்து ஐரோப்பியர்கள் வருகை பாருங்க. ஐரோப்பியர் வருகைக்கு முக்கியமான காரணம் என்ன? எடுத்த உடனே கொடுத்துருக்காங்க பாருங்க,
1453 1453 துருக்கியர்களால் கான்ஸ்டான்டினோபிள் கைப்பற்றப்பட்ட பிறகு ஐரோப்பியர்களுக்கு இந்தியாவுக்கு வர வழி தேவைப்பட்டுச்சு. அதனால வழி தேட ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் அவங்க வேர்ல்டு வைடா போக ஆரம்பிச்சாங்க. ஓகே, இதுல என்னென்ன மார்க் இருக்கு? 1453 தான் துருக்கியை வந்து கான்ஸ்டான்டினோபிள் வந்து துருக்கி கைப்பற்றுறாங்க. அடுத்து பாருங்க, இதுல ஒன்னா அடுத்து இம்பார்ட்டன்ட் ஒன்றும் இல்லை. அடுத்து இங்க வந்துடலாம். நம்ம நேரா வந்து போர்ச்சுகல்ல பத்தி இதை பார்க்கும்போது இந்த போர்த்துகீசிய இளவரசர் வந்து ஹென்றி, அவரை மாலுமி ஹென்றின்னு கூப்பிடுறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 1487 பார்த்தோலோமியோ டயஸ் வந்து ஒரு போர்த்துகீசிய மாலுமி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து தென்னாப்பிரிக்காவில் உள்ள தெற்கு முனையை அடைகிறார். தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்தார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்படியே இவர் ஆதரிச்சவர் யாரு? 2ஆம் ஜான். அப்ப 1487 போர்த்துகீசிய மாலுமியான பார்த்தோலோமியோ டயஸ் என்ன பண்றாரு? தென்னாப்பிரிக்காவில உள்ள தெற்கு முனையை அடைகிறாரு. அவர் ஆதரிச்சவர் வந்து 2ஆம் ஜான். ஓகே, இது முடிஞ்சு போச்சா? அடுத்து வாஸ்கோட காமா பாருங்க. அதுல முக்கியமானதை மட்டும் நான் சொல்றேன். 1498 வாஸ்கோட காமா கள்ளிக்கோட்டை அடைந்தார். அவரை வரவேற்ற மன்னர் யாரு? மன்னர் சாமரின். அவருக்கு பிறகு வந்தவர் யாரு? பெட்ரோ அல்வாரிஸ். அவர் 2வது போர்த்துகீசிய மாலுமி. வாஸ்கோட காமா கடல் வழியா வரும்போது இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின். அதாவது வந்து இது 13 கப்பல் பிளஸ் 100 வீரர்களோட 1500ஆம் ஆண்டு கள்ளிக்கோட்டை வந்தடைந்தவர் யாருன்னா பெட்ரோ அல்வாரிஸ். அதை ஞாபகம் வச்சு. அடுத்தது பார்த்தோம் நண்பர்களே. இப்ப பாருங்க, 1524 வாஸ்கோட காமா 3வது முறையா வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. இந்தியாவுக்கு வந்தவர் என்ன பண்றாரு? நோய்வாய்ப்பட்டதுனால 1524 இறந்து போயிருக்காரு. ஓகேவா? ஸோ வந்து வாஸ்கோட காமா எத்தனை முறை இந்தியாவுக்கு வந்தாருன்றத பார்த்துக்கோங்க, வருஷத்தை பார்த்துக்கோங்க, அது போதும். அடுத்து பாருங்க, பிரான்சிஸ் டி அல்மெய்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட், அதாவது முதலாவது ஆளுநர். யாரோட? போர்த்துகீசியர்களோட முதலாவது ஆளுநர் பிரான்சிஸ் டி அல்மெய்டா தான். அவரோட கொள்கை நீல நீர் கொள்கை அப்படின்னு அழைக்கப்படுறது. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல பொறுத்த வரைக்கும் இவருக்கு இவ்வளவுதான். நாம அப்படியே வந்து என்ன பண்ணிடலாம், அல்போன்சா டி அல்புகர்க், அவர் வந்து 2வது ஆளுநர். அவரு பார்த்தோம்னா 1510 பீஜப்பூரை வந்து கைப்பற்றுறாரு. அடுத்து முக்கியமா அல்போன்சா டி அல்புகர்க் என்ன பண்றாரு? இந்திய பெண்களுடனான போர்த்துகீச திருமணங்களை வந்து ஊக்குவிக்கிறாரு. ஸோ இது 2 தான் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது. அடுத்து நினோட்டி குன்ஹா வந்து இது இந்த முறை ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தது. 1530 தலைநகர கொச்சியில இருந்து கோவாவுக்கு மாத்தினவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. அவர் தான் வந்து நினோட்டி குன்ஹா. ஓகேவா? இதுல வந்து அடுத்தது முக்கியமானதுன்னு சொல்லணும்னா அடுத்தது முக்கியமானது வந்துருக்கு பாருங்க. 1556 போர்த்துகீசியரால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. அதுல 1563 56 அமைக்கப்படுது. 63 கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் நூலை அச்சிட்டு வெளியிடுறாங்க. ரைட்டா? அடுத்து வந்து டச்சுக்காரர்கள். டச்சுக்காரர்கள் பத்தி நம்ம சொல்லணும். முக்கியமா அவங்க எந்த வருஷம் வந்தாங்க அப்படின்றது முக்கியம். 1602 அதை பார்த்துக்கோங்க. 1605 அம்பாயினான்ற ஒரு இடத்த வந்து அவங்க கைப்பற்றுறாங்க. அம்பாயினான்றது முக்கியமான அங்க ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இது இந்த இந்தோனேஷியா தீவுல இருக்கு. ஓகேவா? அடுத்தது இதுல முக்கியமானதுன்னு சொல்லணும்னா, நான் ரொம்ப முக்கியமானது மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதை மட்டும் நீங்க பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த அம்பாயினா படுகொலை. பாருங்க, இதுதான் அந்த அம்பாயினா படுகொலை. 1623 டச்சுக்காரர்கள் அம்பாயினாவில் 10 ஆங்கில வியாபாரிகள் மற்றும் 9 ஜப்பானியர்களை கொள்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு வரலாற்றுல மறக்க முடியாம ஒரு வலுவா மாறி போகுது. ரைட்டா? அடுத்தது பாருங்க, டச்சுக்காரர்கள் துறைமுகம் எங்கெல்லாம் இருந்தது? நாகப்பட்டினம், புன்னக்காயல், பரங்கிப்பேட்டைக்கு இன்னொரு பேர் போர்ட்டோ நோவா. பாத்துங்க. ஸோ கடலூர், தேவனாப்பட்டினம் இங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு போர்ட் இருந்திருக்கு அப்படின்றது தான். அடுத்து ஆங்கிலேயர்கள், முக்கியமானது. இந்த ஆங்கிலேயர்கள் எப்போ ஆர்டர் வாங்குறாங்க பாருங்க, 1600 1600 தான்
அவங்க வந்து ஆர்டரை வாங்குறாங்க. அடுத்த 1608 ஜஹாங்கீரோட அவைக்கு வந்து மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் வராரு. ஓகேவா? அடுத்தது முக்கியமானது, அவங்க வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னா 1613 தான் அவங்க கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், 1615 ஜஹாங்கீர் அவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் சர் தாமஸ் லோ அனுப்பி வைக்கப்பட்டார். ஓகேவா? இது முக்கியமானது. அடுத்த பாயிண்ட் பாருங்க, அதுவும் முக்கியமான பாயிண்ட் தான். ஜஹாங்கீர், அரசர் ஜஹாங்கீர் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட இருந்து தான் வந்து வணிகம் செய்யற உரிமையை வந்து அவங்க வாங்குறாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஆங்கிலேயர்கள் தங்களுடைய முதல் வணிக மையத்தை வங்காள விரிகுடாவில் மசூலிப்பட்டினத்துல தொடங்குறாங்க. ஆங்கிலேயர்களோட முதல் வணிக மையம் வந்து மசூலிப்பட்டினம், வருஷம் வந்து 1611. ஓகேவா? அடுத்தது கீழே பாருங்க, 1639 பிரான்சிஸ் டே என்ற ஆங்கில வணிகர் சந்திரகிரி மன்னரிடமிருந்து ஒரு இடத்த வாங்குறாரு. அதுதான் சென்னையோட அறிமுகம். ஓகேவா? அடுத்து மெட்ராஸில் புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்படுது, அதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் வளவலன்னு நிறைய இருக்கும், நம்ம அவ்வளோலாம் பார்க்கவே வேண்டாம். 2 போர் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 1757 பிளாசி போர், 1764 பக்சார் போர். 2 வருஷத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 1858 வரைக்கும் இந்திய கிழக்கிந்திய கம்பெனி கட்டுப்பாட்டுல இருக்கு. 1858க்கு பிறகு, அதாவது 1857 முதல் இந்திய சுதந்திர போர், சிப்பாய் கழகம் நடக்குது இல்லையா, அது நடந்த பிறகு இந்தியா நேரடியா பிரிட்டிஷ் அரசோட கட்டுப்பாடுக்கு போயிடுது. ஓகேவா? அடுத்தது வந்து டேனியர்கள். டேனியர்கள் எந்த வருஷம் வராங்க பாருங்க, ஏன்னா இந்த வருடங்கள் ஒவ்வொரு கண்ட்ரியும் எந்தெந்த வருஷம் இந்தியாவில தங்களோட இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத வந்து ஆல்ரெடி நிறைய கேட்டிருக்கிறாங்க. ஸோ 1616 டேனியர்கள் வந்து வராங்க. டேனியர்கள் வந்து தரங்கம்பாடியில போட்டு போடுறாங்க. ஓகேவா? தரங்கம்பாடியை அவங்க என்ன சொல்லி அழைச்சிருக்காங்க, டானஸ்பெர்க்னு சொல்லியிருக்காங்க. தரங்கம்பாடியை டேனியர்கள் டானஸ்பெர்க் அப்படிங்கிற பேர்ல வந்து சொல்லி அழைச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பிரெஞ்சுக்காரங்க. இந்தியாவுக்கு வந்த யூரோப்பியன்ல கடைசியா வந்தவங்க வந்து பிரெஞ்சுக்காரங்க தான் வந்து கடைசியா வந்தவங்க பிரெஞ்சுக்காரங்க தான். பிரெஞ்சுக்காரங்க வந்து 1664 தான் அவங்களோட கம்பெனி வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்றாங்க. அதை ஸ்டார்ட் பண்றவர் பிரான்சிஸ் கரோன், ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. இதுலயே போட்டிருக்காங்க பாருங்க, கடைசி ஐரோப்பிய நாடு பிரான்ஸ், வியாபாரத்துக்காக இந்தியாவில் வந்தது. அவங்களோட முதல் வணிக மையம் சூரத், நிறுவனர் கரோன். எல்லாம் முக்கியமானது, நல்லா பாத்துக்கோங்க. அடுத்தது இதுல முக்கியமான சொல்லணும்னா வேற ஒன்றும் இதுல இல்லை. அடுத்து வந்து ஸ்வீடன். இது 1731 கிழக்கிந்திய கம்பெனி இருக்காங்க. அதோட இந்த லெசன்ல வேற ஒன்றும் முக்கியமானது கிடையாது. ஓகேவா? இப்ப நாம என்னென்ன நடத்திருக்கோமோ இதை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க, நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. இந்த லெசன்ல